வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது டிவிஎஸ் உடைய ஆர்பிட்டர். இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை சமீபத்தில் டிவிஎஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கலாம். ஒரு 2025ல லான்ச் ஆன ஒரு இவி ப்ராடக்ட். டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் ஜெயண்ட் கிட்ட இருந்து, அதாவது நம்ம இந்தியன் பிராண்ட், நம்ம தமிழ்நாடு பிராண்டு கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இவி ப்ராடக்டா இதை பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்கள்ட்ட அந்த iQube அப்படிங்கிற ஒரு இவி ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அண்ட் அதுவுமே கூட நிறைய நம்பர்ஸ்ல சேல்ஸ் ஆகுது. பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. யூஸ்வலா இவி வெஹிக்கிள்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் வர்றது வழக்கம். பட் அந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் ஜெயண்ட்ஸ் பண்ணும்போது கம்மியா இருக்கு அப்படிங்கிறது நிதர்சன உண்மையா இருக்குது. ஸோ அப்படி ஏற்கனவே iQube அப்படிங்கிற ப்ராடக்ட் நல்லா தானே இருக்கு, நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வராங்க, ஒரு ஸ்கூட்டரை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏன்னா டக்குன்னு நீங்க ஸ்பெக் ஷீட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. சிமிலரான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. பட் டிசைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பையர்ஸ் பார்க்கறாங்க. ஸோ அந்த டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு இவி ஸ்கூட்டர் அப்படிங்கிறது தனியா தெரிகிற மாதிரி முதல்ல இருந்தது. அதை கன்வென்ஷனலா மாத்துறதுக்கு நிறைய பிராண்ட்ஸ் ட்ரை பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜினுடைய சேட்டக், அந்த சேட்டக்னுடைய அந்த ஓல்டு சில் அவுட்டை அப்படியே கொண்டு இப்போ அவங்களுடைய அந்த சேட்டக் இவில கொண்டு வராங்க. அந்த 3502 3503 ப்ராடக்ட்ஸ்ல இந்த கன்வென்ஷனல் லுக்கை விட இந்த மாதிரி அன்கன்வென்ஷனலா ஒரு பாக்ஸி ஷேப்பா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கக்கூடிய இவி ஸ்கூட்டர்ஸ் நிறைய விற்கிறத நம்பர்ஸ் நமக்கு காட்டி கொடுக்குது. அதை கையில் எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல டிவிஎஸ். ஸோ iQube அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கும்போது இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் என்னுடைய அனுமானம் சரியா இருக்குமே, ஆனா இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிற அந்த நேம் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பைக்குக்கு மட்டும் கிடையாது, இந்த ஸ்கூட்டருக்கு மட்டும் கிடையாது. ஆர்பிட்டர் அப்படின்ற ஒரு சீரீஸே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அதனுடைய ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சா இருக்கும். ஏன்னா இதை அவங்க வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே விடல. இதுல ஒரே ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் மட்டும் தான், இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் மட்டும் தான் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ இது போக போக இன்னும் இதுல நிறைய ஆட் ஆன்ஸ், நிறைய வேரியன்ட்ஸ் ஆர் ஈவன் ஹையர் பேட்டரி பேக் அண்ட் ஹையர் மோட்டர் கெப்பாசிட்டியோட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லைன் அப் இந்த ஆர்பிட்டர் சீரிஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்போ இந்த ஆர்பிட்டருடைய விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங், டிவிஎஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ஆர்பிட்டர் ஸ்கூட்டரை நமக்கு ஒரு 10 நாளைக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓட்டி பார்த்து இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வாரத்துக்கு மேல இந்த வெஹிக்கிளை நம்ம வச்சிருந்து ஓட்டி பார்த்துருக்கோம். இன்னைக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய நாள். நம்ம எப்பவுமே அந்த கடைசி நாள் தான் வீடியோ எடுப்போம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால ஓட்டி பார்த்து அதில் ஃபீட்பேக் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ போடுறது வழக்கம். ஸோ அப்படி வீடியோ எடுத்துட்டு சுட சுட கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இந்த ஆர்பிட்டர் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, இதுல நிறைய ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் விஷயங்களை உள்ளடக்கி டிவிஎஸ் பேக் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வீல், ஸோ அது 14 இன்ச் டயா இருக்கக்கூடிய ஒரு ரிம்மா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் 34 லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா இந்த ஆர்பிட்டர் என்ன கொடுக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கானதா அப்படிங்கிறதையும் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். பிரைசிங்லயும் பயங்கர அக்ரெசிவான ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவி ஸ்கூட்டர் வாங்கணும்ன்ற ஐடியால இருக்கிறவங்க எல்லாரும் இதை அவங்களுடைய அந்த ஷார்ட் லிஸ்ட்ல வச்சுக்கிற மாதிரியான ஒரு பிரைசிங்கோட வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த வெஹிக்கிளோட டிசைனுக்குள்ள போனோம் அப்படின்னா, இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் 2 பிலாசபியை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஏரோடைனமிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது, இன்னொன்னு மினிமலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறது. பெரிய கட்ஸ் அண்ட் கிரீசஸ் இருக்கிற மாதிரியான டிசைன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பிளாட்டான ஒரு பாக்ஸி டிசைன், பட் ஒரு ஏரோடைனமிக்கா அதை ஏரை கட் பண்ணி விடுற மாதிரியான ஒரு ஷேப், ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த ஹேண்டில் பார் அண்ட் அதுக்கான அந்த கவுல் பேனல். ஸோ இதுல உங்களுக்கு இந்த ஹெட் லேம்ப் உங்களுக்கு வந்துருது. ஸோ இது ஒரு ஆல் எல்இடி, ஒரு கிறிஸ்டல் எல்இடி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு கிறிஸ்டல் எல்இடி ஹெட்லாம்ப் வந்துருது. அண்ட் இந்த ஹவுசிங்குமே கூட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியான இந்த ஹேண்டில் பார் ஹவுசிங் வந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அண்ட் இங்க 2 போல்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்க்ரூ. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன விண்ட்ஷீல்டு ஒன்று வரும். இந்த மீடியா வெஹிக்கிள்ல அது இல்ல, மிஸ்ஸிங் இருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சைட் மிரருமே கூட வரும். ஸோ இந்த சைட் மிரருமே கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வித்தியாசமா ஒரு குவர்க்கியான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் இந்த சைட் மிரருமே கூட ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சின்ன அந்த விண்ட்ஷீல்டு கூட உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக்கலா அந்த விண்டை கட் பண்ணி விடுறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டர் அப்படிங்கிற நேமிங் இந்த மாதிரி வெர்டிகலா இந்த இடத்துல ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த ஆர்பிட்டருடைய நேம்ல பாத்தீங்கன்னா கூட அந்த ஓல கூட ஒரு சின்ன கட் இருக்கிறத உங்களால நோட்டீஸ் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் டிவிஎஸ் அவங்களுடைய அந்த குதிரை சிம்பிள் குரோம்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் மாதிரி தெரியுதா? ஸோ இது டிஆர்எல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ரேப் அரவுண்ட் எல்இடி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன விஷயம் அப்படின்னா, டிவிஎஸ் இந்த ரேப் அரவுண்ட் எல்இடி டிசைன் பண்றது இது புதுசு இல்லை. ஆர்பிட்டர்ல ஏற்கனவே ஜூபிட்டர்ல கூட உங்களுக்கு ரியர்
டெயில் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேப் அரவுண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். ரேப் அரவுண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, அப்படியே மேலேருந்து அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலிங். ஸோ அதில் 3 பீஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஆர்எல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் இந்த சைடில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாக, எல்இடி இண்டிகேட்டர்ஸாக உங்களுக்கு வந்து டெவலப்பும் ஆகுது. ஸோ அது ஒரு விஷயமா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன சைஸில் ஒரு ஃப்ரண்ட் ஃபெண்டர், அதாவது ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலர்லேயே ஃப்ரண்ட் போர்ஷன் வருது, ரியர் போர்ஷன் வந்து உங்களுக்கு பிளாக், மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஷாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்இடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட ஒரு டிசைன் எலிமெண்ட் ஒரு 3 பீஸ் வருது. நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு குவர்க்கியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எஸ், இந்த இடத்துலையும் வந்து ஆர்பிட்டர் அந்த ஓனுடைய அந்த ஸ்டிக்கரிங் ஒரு டிசைன் ஒன்று வருது. ஆர்பிட்டர்ன்றதே ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணுறாங்க டிவிஎஸ் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே அலாய் வீல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டிசைனுமே கூட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக அது வந்து பெருசாக பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்போக் இருக்க மாதிரி இருக்கும், பட் ட்வின் ஸ்போக்ஸ் அது. ஸோ ஒரு 8 ஸ்போக் இருக்கிற மாதிரியான கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சின்ன மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் வேரியன்ட் வந்து இது ஒன்று தான், ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மட்டும் தான். ஸோ இதில் டிஸ்க் பிரேக் கொடுத்து ஒரு எக்ஸ்டெண்டட் வேரியன்ட் ஒன்று கொடுத்துருக்கலாம், ஒரு டாப் எண்ட் மாதிரி. பட் ஃபியூச்சரில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. நைட்டில் சைட்லேருந்து வெஹிக்கிள்ஸ் வரும்போது லைட் அடிச்சா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக. டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 90/80 R14, அதாவது 14 inches வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் சொல்கிறாங்க. அண்ட் பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணலனாலும் சிபிஎஸ் பிரேக்ஸ், அதாவது அந்த காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரியர் பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்பிட்டரில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 6 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற வெஹிக்கிள் வந்து இந்த நியான் எல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலரோட சேர்த்து இந்த ப்ளூ கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான இந்த டியூவல் டோன்ல இருக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய கலர் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் அப்படியே நம்ம இந்த சைட் டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு பாக்ஸி ஷேப் வந்து ஆக்வர்டா தெரியக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் டிவிஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிற அந்த பிராண்டிங்கோடைய லோகோ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதையே வந்து டிசைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த ஓன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கரிங்காக இருக்கட்டும், இந்த சைடில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரிங்காக இருக்கட்டும், அண்ட் கலர் காம்பினேஷன் டியூவல் டோன் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், டியூவல் டோன் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கிரே கலர் ஃபினிஷ், ஒரு சில்வரிஷ் கிரே இருக்கிறது தெரியுதா. ஸோ ஒரு 3 கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் இந்த சைட் மிரர் வந்து உங்களுக்கு பிளாக்ல இருக்குது. ஸோ அங்கங்கே பிளாக்கும் சேர்ந்தாப்புல இருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட்ல போகும்போது டக்குன்னு திரும்பி பார்க்குற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்கு. நான் இந்த 1 வீக்கை யூஸ் பண்ணதுல 2-3 பேர் வந்து என்ன வெஹிக்கிள் வந்து நிறுத்தி பேசினாங்க. இது என்ன ப்ராடக்ட், என்ன விலை, எவ்வளோ மைலேஜ் தருது, ரேஞ்ச் எவ்வளோ தருதுன்ற விஷயங்கள்லாம் 2-3 பேர் வந்து என்னையே நிறுத்தி விசாரிச்சாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அட்டென்ஷன் கிராபிங் ப்ராடக்டா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஸ்கூட்டர்ல நிறைய ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட், நிறைய பெஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல முதல் விஷயம் இந்த ஃபிளாட்டான ஃப்ளோர் போர்டு. இந்த ஃபிளாட் ஃப்ளோர் போர்டுனுடைய இந்த லெங்த் வந்து 290 mm கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஈஸியாக அவங்களால வாட்டர் கேனோ இல்லை ஒரு பெரிய பாக்ஸோ கூட நீங்கள் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த சீட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ்லையுமே ஃப்ரண்ட் ரைடருக்கு ஒரு சீட் ஒன்று இருக்கும், அதோட ஒரு கட் மாதிரி ஒன்று, ஒரு ஹம்ப் மாதிரி ஒன்று கொடுத்து ரியர் பேசஞ்சருக்கு, ரியர் ரைடருக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃபோம் சீட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இங்கே சென்டரில் ஒரு கட்டோ எதுவுமே இல்லாததால் நீங்கள் நல்லா பின்னாடி தள்ளி கூட உட்காந்து போகலாம். அண்ட் இந்த சீட்டினுடைய இந்த ஃபேப்ரிக் கூட ஒரு ரப்பரைஸ் மெட்டீரியல் மாதிரி நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக டியூரபிள் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்லேயுமே கூட அவங்க அந்த ஆர்பிட்டர் லோகோவை விட்டு வைக்கல, இதுலேயும் கூட அதை பதிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரைடிங் போஸ்டர். ஸோ இந்த ரைடிங் போஸ்டர் வந்து நல்ல ஒரு அப்ரைட்டான போஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு முதுகு வலி வந்து வராது அப்படின்னு சொல்லி நாம் வந்து நம்பலாம். அண்ட் நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் கூட ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நல்ல ஒரு ப்ராடான ஹேண்டில் பார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு அப்ரைட்டான போஸ்டரில் உட்காந்து நாம் வந்து ரைட் பண்ணுறோன்றதுனால ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ளோர் போர்டினுடைய திக்னஸ் வந்து கம்மியாக தானே இருக்குது. ஸோ பேட்டரி அங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி அங்கே உட்காரல, அங்கே வந்து ஃப்ரேம் தான் வருது. ஸோ பேட்டரி எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல, இந்த இடம் தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா.
ஸோ எஸ், இதுக்குள்ளே தான் பேட்டரி வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடியது ஒரு லித்தியம் அயான் பேட்டரி 3.1 கிலோவாட் பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு IP67 ரேட்டட் ஃபார் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பேட்டரியினுடைய ப்ரீதிங்காக இந்த இடத்துல ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காற்றை உள்ளே எடுத்து பேட்டரியினுடைய கூலிங்காக ஒரு ஏர் கூல்டு பேட்டரி சிஸ்டம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த நியான் எல்லோ ஃப்ரண்ட் ஃபெண்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரியர் பேனல் வரைக்குமே வர்றது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இங்கே ஆர்பிட்டர்னுடைய அந்த ஸ்டிக்கரிங் நேமிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ரியர் பில்லியனுடைய ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரப்பரைஸ்டாக கொடுக்கல, ஒரு அலாய் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு ரிஜிடாக இருக்குது. அண்ட் இந்த சீட்டினுடைய இந்த குஷனிங் வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் பேக் பெயின் வராத அளவுக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரி பேக்கினுடைய ஐடிசி கிளைம்டு ரேஞ்ச் வந்து 158 கிலோமீட்டர் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் நான் வந்து ரெண்டு ஃபுல் சார்ஜ் பண்ணி ஒரு வாரத்தில் ஓட்டி பார்த்ததில் எனக்கு வந்து 105 கிலோமீட்டர் ஒரு வாட்டி கிடச்சிது, 110 கிலோமீட்டர் ஒரு வாட்டி கிடச்சிது. ஸோ ஆவரேஜாக 100 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாக 0 வரைக்கும் நம்ம வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓட்ட மாட்டோம். நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு பிலோ 5 வரைக்கும் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப சார்ஜ் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ தான் வருது அப்படின்றதுக்காக. பட் ரியல் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு 20 to 80 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்ம வந்து சார்ஜிங் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனிவேர் பிட்வீன் 90 to 100 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் சார்ஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் பின்னாடி இந்த கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய ரெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து கனெக்டட் ரெயிலாக வராமல் நடுவில் கொஞ்சம் ஒரு ஸ்லிட், ஒரு கேப் ஒன்றும் கூட இருக்குது. அண்ட் இந்த ஈவி ஸ்கூட்டரில் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஸ்கூட்டர்னுடைய டைமென்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிளோடைய லெங்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1850 mm வந்து லெங்த்தாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 734 mm வித் வரும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் தரையிலிருந்து ஒரு 1294 mm வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹைட்டாக இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 169 mm, ஒரு 170 mm வச்சுக்கோங்களேன். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 170 mm இருக்கிறதுனால கீழே ஸ்கிராப் ஆகிறது, இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது தேயிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. அண்ட் இந்த சீட் வந்து நல்ல லெங்க்தியான சீட்டுன்னு சொன்னல, இதனுடைய லெங்த் எவ்வளோ தெரியுமா? 845 mm வந்து லெங்த் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய சீட்டு தான். அண்ட் இந்த சீட்னுடைய ஹைட்டு, நம்ம கீழே இருந்து உட்கார்ற இந்த ஹைட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு, எடுத்துடுறேன். ஸோ இப்போ இது வந்து 763 mm வந்து இந்த சீட்னுடைய ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு மினிமலான ஹைட்டு தான். நான் வந்து 6'1" ஹைட்டு, அதனால் எனக்கு இந்த கால் வந்து பெண்ட் ஆகுது. பட் ஒரு 5'5" இருக்கிற ஒரு பர்சன் கூட ஈஸியாக இந்த வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் இருக்கக்கூடிய பீப்புளை பேஸ் பண்ணி தான் இந்த சீட் ஹைட்டை வந்து வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த வெஹிக்கிளுடைய பேட்டரி வந்து 3.1 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ இதனுடைய மோட்டர் என்ன மோட்டர் அப்படின்னா, இதில் வந்து BLDC ஹப் மோட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹப் மோட்டர் அப்படிங்கிறது இந்த ரியர் வீல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீல் ஹப்லேயே ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அந்த மோட்டர். ஸோ அது வந்து ரெண்டு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வந்து இருக்கும். யூஸ்வலாக ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய கம்பேரிட்டிவ் ப்ராடக்ட்ஸ், அதாவது காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்து பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மோட்டர் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. மோட்டர்லேருந்து வீலுக்கு ஒரு பெல்ட் டிரைவ் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய மற்ற சில பிராண்ட்ஸில் ஈவன் செயின் டிரைவ் கூட ஒரு சில பிராண்ட்ஸில் வருது. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான முக்கியமான விஷயம் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்து அதில் நல்லா கிடைக்கும். பட் கொஞ்சம் பவர் லாஸ் இருக்கும் அண்ட் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த BLDC ஹப் மோட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த வைண்டிங் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த EV வெஹிக்கிள் வந்து ரன் ஆகும்போது ஒயின்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும் தெரியுமா, இந்த காதில் வண்டு வந்து கத்துற சத்தம், அது வந்து இந்த ஹப் மோட்டர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக இந்த பெல்ட் ட்ரிவன் வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிராஸ் ஆகி போகும்போது ஒயின்னு ஒரு சத்தம் கேட்கும், நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அது வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த BLDC மோட்டருடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு 2.5 கிலோவாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த வெஹிக்கிளினுடைய வெயிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 112 கிலோ தான். ஸோ வெயிட் வந்து ரொம்ப கம்மி, ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஈவன் லேடிஸ், காலேஜ் போகிற பசங்கள்லாம் கூட ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 சஸ்பென்ஷன் ரியரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் காயில் ஸ்ப்ரிங்கோட வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் ரியர் வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 14 inch கொடுத்துருந்தாங்கல்ல, பட் ரியரில் 12 inch வீல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 90/90R12 அதான் வந்து டயருடைய ப்ரொஃபைலாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 14 கொடுத்துட்டு ரியரில் ஏன் 12 கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு TVS சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 14 and 14 போட்டு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணாங்களாம். அதனுடைய எஃபிஷியன்சியை விட ஒரு 2 inch குறைச்சி 12 inch வீல் போட்டு பார்க்கும்போது இன்னும் எஃபிஷியன்சி பெட்டராக இருந்தது அப்படின்னு சொல்லி TVS கிளைம் பண்ணுறாங்க. மேபி அது ஒரு வேலிடான
ரீசனாக கூட இருக்கலாம். ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேப் அரவுண்ட் டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பேனல் வந்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகி வருது. பட் இது வேற பேனல், இது வேற பேனல் தான், நடுவில் உங்களுக்கு ஒரு கட் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரே பேனலாக வர்ற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே டிவிஎஸ்னுடைய ஒரு பேஜிங் ஸ்டிக்கரிங் வந்து வருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்த அந்த ரேப் அரவுண்ட் டிஆர்எல் மாதிரியே ரியர்லையும் வந்து உங்களுக்கு இந்த ரேப் அரவுண்ட் எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோ ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெயில் லைட்டும் இதிலே வந்துடும். அண்ட் இந்த சைடில் இருக்கிற இந்த கட் பீசஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாகவும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அண்ட் அது கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே ஒரு சின்ன லைட் ப்ரொவிஷன் கொடுத்து நம்பர் பிளேட்கான அந்த லைட்டோட வந்துடுது. அண்ட் ஒரு சின்ன டயர் ஹக்கர் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் இந்த நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்து வருது. அண்ட் நீங்கள் இந்த ஸ்டே அப்புறமா அந்த பிஎல்டிசி மோட்டர், அந்த ஹப் மோட்டர், ஸோ அதெல்லாமே வந்து கன்சீல் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேசிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ்னுடைய பேட்ஜிங்குமே கூட அதில் வருது. இப்போ நம்ம என்டார்க்கில் பார்த்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கீ ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை ஆஃப் பொசிஷனில் வச்சு இது லெஃப்ட்டில் ஒரு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு சீட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து டிவிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஹெல்மெட் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் இருந்தது அப்படின்னா இது வந்து 2 ஹெல்மெட் வந்து தாராளமாக வைக்கலாம். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டாக இருந்ததுன்னா ஒன்று தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கு ஒரு ரப்பர் ஷீட்டுமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இந்த சைட் மிரர் தான் லெஃப்ட் சைடோடது. ஸோ இது வந்து கலண்டு வந்துருச்சு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோடைய சார்ஜர். ஸோ இது வந்து 650 வாட்ஸ் சார்ஜர். இது வந்து IP65 ரேட்டட் சார்ஜராக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டு. இது வந்து டேரெக்டாக நீங்கள் ஒரு 15 amps ப்ளக்கில் வந்து நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருந்தீங்கன்னா கூட ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு போட்டு கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அப்படி தான் சார்ஜ் பண்ணுறேன். அதனுடைய வீடியோ கூட இருக்கும், நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதனுடைய சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0 to 80 வந்து 4 hours 10 minutes ஆகும்னு சொல்கிறாங்க. நான் ரியாலிட்டியில் செக் பண்ணி பார்த்தது வந்து எனக்கு வந்து 1 hourக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுது. நான் வந்து 35ல் இருக்கும்போது சார்ஜ் போட்டேன். ஸோ 1 hour கழித்து வந்து பார்க்கும்போது 55 வந்து சார்ஜ் வந்து இருந்தது. ஸோ 1 hourக்கு எனக்கு 20% சார்ஜ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இந்த வெஹிக்கிளில் கிடையாது. அண்ட் இந்த சீட்டுக்கு அடியிலையும் ஒரு குட்டி ஃபீச்சர், ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேர்ல்டு மேப் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் இந்தியாவை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியன் மேட் டு த வேர்ல்டு அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறதுக்காக இந்த மேப்பை அடியில் கொடுத்துருக்காங்களோ என்னமோ தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய சாசி நம்பர், வின் நம்பர் வந்து இங்கே வந்துடுது. இப்போ இந்த ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெங்க்தியான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக வந்து இருக்குது. அண்ட் இந்த இதுவுமே கூட கொடுத்துருக்காங்க கீழே விழுந்தா அடிப்படாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இங்கே ஒரு 5.5 inchல ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே வந்து டியூரபிளாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பிளாஸ்டிக்கி ஃபீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், பாஸ் லைட் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபீச்சர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான பட்டன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் டிரைவ் பண்ணும்போது அந்த டிரைவ் ரிவ்யூவில் உங்களுக்கு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இண்டிகேட்டருக்கான சுவிட்சு, ஹார்னுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது. ஸோ கீ போட்டுருவோம். அண்ட் ஸோ ஹார்னுடைய சவுண்டு நல்லாவே ஆடிபிளாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பி போட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் மோடுக்கான பட்டன். ஒரு 3 to 4 kilometer ஸ்பீடில் வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு 2 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க, சிட்டி, ஈகோன்னு சொல்லி. அது பெரிய அளவுக்கான டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு எலக்ட்ரிக்கலி லிமிட்டடாக வந்து எலக்ட்ரானிக் லிமிட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது சொல்கிறேன். அந்த டிரைவ் மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டனு. ஸோ இது வந்து உங்களுக்கு மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு. ரியர் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஸ்விட்ச் கியர்னுடைய விஷயங்கள். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் மொபைல் வந்து வச்சுக்கிற மாதிரி. பட் கொஞ்சம் டீப்பாகவே கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பர்ஸு, மொபைலு, இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு சின்ன ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு 3 kg மேக்ஸிமம் லிமிட் இருக்கிற மாதிரி ஹூக்கு. ஸோ திங்ஸ் எதாவது வாங்கினீங்கன்னா அது கீழே நழுவி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹூக்கில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு சின்ன அட்டென்ஷன் ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. ஸோ டு நாட் அப்ளை பிரேக் டியூரிங் ஆக்சலரேஷன், பி காஷியஸ் பிஃபோர் ஆக்டிவேட்டிங் ரிவர்ஸ் பார்க்கிங் மோட், டு நாட் ஸ்விட்ச் ஆன் த வெஹிக்கிள் டியூரிங் சார்ஜிங். அப்புறம் டயர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற அந்த மேண்டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த 650 watt சார்ஜரை சார்ஜிங்
போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இந்த சாவிக்கு பக்கத்தில். ஸோ இப்படி ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ஜிங் போர்ட்டை வந்து சார்ஜிங் வந்து போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோனை போட்டுட்டு ஃபோனை எப்படி சார்ஜ் பண்ணுறது, இந்த இடத்துல கீழே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு USB A போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ C போர்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, A போர்ட் தான் இருக்குது. ஸோ A போர்ட் ஒயர் வச்சுருக்கிறவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கீயை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து லைஃபுக்கு வருது. ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் மாதிரி வருது. ஸோ ரிட்ராக்ட் சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு 5.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு LCD கிளஸ்டராக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்டட் கிளஸ்டராகவும் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆன் த ஏர் அப்டேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கனெக்டட் மொபைல் ஆப்புமே கூட இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுமே கூட உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ் வந்து வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி நேவிகேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரெஸ் பிரேக் அண்ட் ஸ்டார்ட். ஸோ இந்த பிரேக்கையும் இந்த ஸ்டார்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ 90% சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டெல்டே லைட்ஸ்லாம் வந்து சுற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே டிவிஎஸ்னுடைய லோகோ வருது. இங்கே ஒரு இன்ஜின் லைட்டுக்கான ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. விசிபிளாக தெரியுதா அப்படிங்கிறது தெரில. ஸோ எஸ், அந்த இன்ஜின் லைட் தான் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இது வந்து வேறு பைக்கில் இருக்கிறத கூட அப்படியே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கூட நம்ம வச்சுக்கலாம். இங்கே 2 பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மோட் பட்டன் எல்லாம். ஸோ ட்ரிப் வந்து உங்களுக்கு 2 ட்ரிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ பார்த்தீங்களா 90% வந்து ரேஞ்ச் காட்டுது. 104 தான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து காட்டுது. ஸோ அதனால் ஒரு ஆவரேஜாக 100 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஆவரேஜ் ரைடிங் டிஸ்டன்ஸாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து பாசிபிளி ரொம்பவே கரெக்டாக தான் காட்டுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து வருது. அண்ட் இது டபுள் டேப்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்காக்னிட்டோ மோடெல்லாம் கூட வருது. ஸோ இப்போ இதை பிரேக் பிடிச்சி இந்த ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீடு வந்து 0ன்னு காட்டுது. ஈகோ மோடில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சிட்டிக்கு வந்து மாறிடும். ஸோ இந்த ஈகோக்கும் சிட்டிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா ஒரு எலக்ட்ரானிக் லிமிட்டிங் தான். ஈகோவில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமே வந்து ஒரு 48 கிலோமீட்டர்ஸில் லிமிட் ஆகிருக்கு. உங்களுக்கு சிட்டி மோடில் 100 போகுமான்னா அப்படிலாம் கிடையாது. 68 தான் இதனுடைய டாப் ஸ்பீடு. ஸோ 68க்குள்ளே தான் நீங்கள் வந்து ஓட்டிக்க முடியும். ஸோ சிட்டி டிரைவிங் ஸ்கூட்டராக தான் வந்து இது நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்க்ரீனோட அவங்க பேர் பண்ணி சேஃப்டி விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் அலர்ட் இருக்குது, டோயிங் அலர்ட் இருக்குது, ஜியோ ஃபென்சிங் அலர்ட்டு, டைம் ஃபென்சிங் அலர்ட்டு. ஜியோ ஃபென்சிங் அலர்ட்னா பர்டிகுலர் ஜாகிரஃபிக்குள்ளேயே தான் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அதை விட வெளியில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வரும். அதே மாதிரி டைம் ஃபென்சிங், ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் இந்த வெஹிக்கிள் வந்து ஓடணும். அந்த டைம் வந்து கிராஸ் ஆகி வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு, அதாவது காலேஜ் போகிற பசங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோட்டர் கட் ஆஃப் ஆன் த ஃபால் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்குது. ஒருவேளை அந்த வெஹிக்கிள் வந்து கீழே விழுது அப்படின்னா மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் அந்த ஃபயர் ஆகிறது அந்த விஷயங்கள்லாம் வந்து தடுக்கப்படும். ஸோ கிராஷ் அண்ட் ஃபால் அலர்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. சரி வாங்க இந்த ஆர்பிட்டரை ஒரு சின்ன டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். ஸோ கீ ஃபஸ்ட்டு போட்டோடதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஹலோ ரைடர் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது. அதுக்கப்புறமா ப்ரெஸ் பிரேக் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு பீப் சவுண்ட் வந்து இந்த 0 அப்படின்ற இந்த வந்துடுது. ஈகோ மோடில் இப்போ வந்து இருக்குது. ஸோ ஈகோ மோடில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி வாங்க நம்ம வந்து டிரைவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கமான். ஆஸ் யூஷுவல் ஒரு ஈவி ஸ்கூட்டர் எப்போவுமே, ஒரு ஈவி வெஹிக்கிள் எப்போவுமே போகிற மாதிரி எந்த விதமான ஒரு லேகுமே இல்லாமல் அப்படியே புல் பண்ணிட்டு போகும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு புல், அந்த ஒரு இன்ஸ்டன்ட் டார்க் ஃபீல் அதெல்லாமே ரொம்ப ஒரு மினிமம் லெவலில் இருக்குது. யூஸ்வலாக கார்ஸில் அண்ட் ஹெவி ஈவி பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸில் வந்து நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு கம்யூட்டர் ஸ்கூட்டர், ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான் அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண முடியல. ஆனால் புல்லிங் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது த்ராட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளை அப்படியே பின்னாடி தள்ளிட்டு போகிற அந்த ஒரு குட்டி ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போது ஈகோவில் போட்டு நம்ம ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது அது வந்து 46, 48 வரைக்கும் சில நேரங்களில் போகுது. ஸோ அதோடு வந்து லாக் ஆகிடுது. ஸோ ஈகோ மோடில் இந்த 46, 48 அப்படிங்கிறது தான் வந்து டாப் ஸ்பீடாக வந்து இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து நம்ம வந்து மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈகோ மோட் அண்ட் சிட்டி மோட் அப்படின்னு 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சிட்டிக்கு மாறிடுது. ஸோ இப்போ சிட்டிக்கு மாறினதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா புல்லிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக ஃபீல் ஆகுது வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்கலி லிமிட்டட் வெஹிக்கிள் தான். ஸோ இந்த ஈகோ மோடு, சிட்டி மோட் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக நமக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா த்ரஸ்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ அது மூலமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 57, 58 ஸ்பீடு, 60, 61, இதில் வந்து உங்களுக்கு 68 வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். ஸோ 68ல் இதை வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 69 போது இது வந்து ஒரு டவுன் ஸ்லோப் அப்படிங்கிறதுனால ஸோ 68, 69ல் வந்து லிமிட் பண்ணியிருப்பாங்க. 70க்கு மேலே இது வந்து போகவே போகாது. அதுதான் அதனுடைய ஹையஸ்ட் லிமிட். ஸோ இப்போ இது வந்து பேட்டரி சார்ஜ் வந்து ஒரு 81% வந்து இருக்குது. ஸோ தோராயமாக ஒரு 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 3.1 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய கிளைம்டு ஐடிசி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 158 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 158 ரியல் லைஃப்பில் கிடைக்குமான்னா கிடைக்காது. ரியல் லைஃப்பில் ஒரு 110 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த ஒரு வாரமாக இந்த வெஹிக்கிள் டெஸ்டிங் பண்ணும்போது நான் இது வரைக்கும் 2 வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு 100+ வந்து தாராளமாக கிடச்சிது. ஸோ ஒரு சிட்டி மோட்டில் வச்சு ஓட்டினாலுமே கூட நல்ல ஒரு ஸ்பீடோடு நம்ம வந்து ஓட்டுறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்கில், அதாவது ஒரு ஹைவே ரோட்டில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இந்த வெஹிக்கிள் வந்து அண்டர் பவராக ஃபீல் ஆகுது. இந்த லெஃப்ட் லைனில் போனீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகாது. பட் நீங்கள் ஓவர்டேக் எதாவது பண்ணோம் அப்படிங்கிறப்போ இதனுடைய டாப் ஸ்பீடு 68 தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இதை உட்காந்து ஓட்டக்கூடிய பொசிஷனாக இருக்கட்டும், பேக் பெயின் வர்றது அதெல்லாம் எதுவுமே இல்லை. சீட்ஸ் வந்து நல்ல வைடாக இருக்குது. ஸோ நல்ல ப்ராடான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான ஃபோம் வந்து இருக்குது. கொஞ்சம் ஹார்டான ஃபோம் தான், பட் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. லெக் ரூம் நல்லா இருக்குது. நான் வந்து 6'1" ஹைட்டு, எனக்கு கால் தட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனையும் இல்லை. இந்த ஹேண்டில் பாரும் நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பாராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறதுக்கு ஒரு பைக் ஓட்டக்கூடிய ஒரு ஃபீல் வந்துருக்கு. நம்ம உட்காந்துருக்கக்கூடிய போஸ்டரும் கூட அப்ரைட் போஸ்டராக இருக்குது. இந்த ஸ்க்ரீனுடைய விசிபிலிட்டியும் கூட நல்லா இருக்குது. வெயிலில் ஓட்டும் போது கூட நல்ல விசிபிலிட்டி இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து தாராளமாக இருக்குது. நம்ம இந்த 0 to 60 அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம பார்ப்போம். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 0 to 40 அப்படின்றது தான் பார்க்கணும் போல். ஏன்னா அவங்க கிளைம்டு சொல்கிறதே வந்து 0 to 40 6.8 செகண்ட்ஸில் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்துடலாமா? ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து ஃபுல் ரிட்டார்டேஷன், ஃபுல் பிரேக்கிங்க்கு வந்துடுவோம். இப்போ வந்து 0ல் இருக்குது. ஸோ 0லேருந்து 0 to 40 எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபுல் த்ராட்டில், 40, 60. ஒரு சிட்டி கம்யூட்டர் இவி ஸ்கூட்டருக்கு இந்த பிக்கப் தாராளமாக போதும் தான் நினைக்கிறேன். பட் ரேஞ்ச் வந்து நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போயிடாக இருந்தீங்க, டெய்லி காலையில் ஒரு 10-15 கிலோமீட்டரு, ஈவினிங் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் போதும். பட் அதே இது இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் டெலிவரிக்கு, அந்த மாதிரி டெலிவரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுடைய பர் டே ஆவரேஜ் கவரேஜ் வந்து இருக்கும் கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா தாராளமாக இதை வந்து வாங்கிக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் ஆகிடும். பர் டே 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்டுறீங்க அப்படிங்கிறப்போ தாராளமாக இதை வந்து ஓட்டலாம். ஸோ நைட் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி சார்ஜிங் வந்து அவங்க டிவிஎஸ் சொல்கிறது வந்து 4 hours 10 minutes வந்து எடுத்துக்கும் இதனுடைய சார்ஜிங் ஆகிறதுக்கு. அதாவது 0 to 80 சார்ஜ் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ரியல் லைஃப்பில் 2 வாட்டி சார்ஜ் பண்ணதில் சொல்கிறேன், 1 ஹவருக்கு எனக்கு 20% வந்து சார்ஜ் ஏறுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 சார்ஜ் ஆகணும்னா 5 மணி நேரம் ஆகுது. ஸோ அதே தான் அவங்க சொன்ன அதே டைமிங்குள்ளே தான் வந்து வருது. இப்போ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீன்னு சொல்லி போட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபார்வர்ட் மோட் அப்படின்னு சொல்லி வருது. அது இன்னொரு வாட்டி அது ஃபார்வர்ட் மோடில் இருக்கும்போது நம்ம வந்து ஆக்சிலரேஷன் கொடுத்தோம்னா ஒரு 3 to 4 km ஸ்பீடில் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும் ஒரு பார்க்கிங் ஸ்பீடில். அதே மாதிரி இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதில் வந்து திரும்ப நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸில் போகுது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதே 3 to 4 km ஸ்பீடில் நமக்கு வந்து ரிவர்ஸில் போகும். ஸோ இது வந்து நம்ம பார்க்கிங்கில் நிற்கும் போது ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மோடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கிங் மோடை வந்து ஸோ ஃபார்வர்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணுறதுக்கு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி இந்த பார்க்கிங்கை ப்ரெஸ் பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் அகைன் நீங்கள் வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பிரேக் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் விஷயம். அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய இவி ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த ஈகோ மோடில் வந்து 20 கிலோமீட்டர்லேருந்து 43 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இந்த சிட்டி மோடில் வந்து ஒரு 63 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா இந்த த்ராட்டில் இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இதில் இந்த த்ராட்டில் விஷயம் இருக்குல்ல, இந்த த்ராட்டில் வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. இதை விட்டோம்னா டப்புன்னு திரும்புது. இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது கை வலிக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் டைட்டான ஒரு த்ராட்டிலாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது க்ரூஸ் ரெடி அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது 48 வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கை எடுத்துட்டேன் பாருங்கள், 48 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது பாட்டிக்கு போய்கிட்டு இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னு. ஸோ இப்போ அந்த க்ரூஸை கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரேக் அடிச்சோன்னா க்ரூஸ் வந்து கட் ஆகிடும். அதர்வைஸ் நம்ம கை வந்து ஃப்ரீ ஆகிடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஹைவேல டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் கூட பண்ணிக்கலாம். க்ரூஸ் மோடில் போட்டு நம்ம பாட்டிக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம என்ன ஸ்பீடில் போடுறோமோ அந்த ஸ்பீடுக்கு வந்து அது வந்து க்ரூஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், அது பாட்டிக்கு போயிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர், ஒரு நிஃப்டி ஃபீச்சராக நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம எதாவது த்ராட்டில் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா க்ரூஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்ம பிரேக் கொடுத்தோம் அப்படின்னாலும் க்ரூஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுதான் விஷயம். கம்ஃபர்ட் லெவலில் இந்த வெஹிக்கிள் நல்லா தான் இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரைஸிங் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட 1,07,000 கிட்டக்க என்னமோ வருது. ஒரு 1,10,000 வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 1,10,000 ஒரு இவி ஸ்கூட்டர் வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிட்டி யூசேஜுக்கு வாங்குறீங்க, ஆர் உங்கள் பசங்க காலேஜ் போகிறதுக்காக வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் போட்டுட்டு ட்ரெயின் பிடிச்சி போகிறதுக்காக ஒரு ஷார்ட் கம்யூட்டுக்கு வாங்குறீங்க, இல்லை உங்களுடைய ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி டெலிவரி பார்ட்னராக இருக்கீங்க, உங்களுடைய யூசேஜ் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது, ஸோ இது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டையும் உங்களுடைய லைனப்பில் வைங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தர்னுடைய ரிஸ்டா அது வந்து இதை விட ஒரு 50,000 அதிகமாக வருது. அண்ட் இதே லெவலுக்கான ரேஞ்ச் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ரேஞ்ச் கான்ஷியஸாகவும் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இதை வந்து தாராளமாக வாங்கலாம். அட்லீஸ்ட் 1க்கு 50 சர்வீஸ் சென்டர் இருக்குது. பிரச்சனை வந்தால் போய் கேட்குறதுக்கு ஆளுங்களாவது இருக்காங்க. ஒரு சில பிராண்ட்ஸில் அந்த மாதிரி இல்லை. கஸ்டமர் வெஹிக்கிளை உள்ளே வச்சு பூட்டிட்டு காணாமல் போன டீலர்ஷிப்பெல்லாம் வந்து ஒரு சில பிராண்ட்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது, அதுவும் இந்த இவி செக்மெண்ட்டில். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கிறது, தெரிஞ்ச பிராண்டாக ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. காம்பி பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான். இப்போ ஒரு சடன் பிரேக் வேணால் அடித்து பார்ப்போம், பின்னாடி எதுவும் வெஹிக்கிள் வரல. ஸோ இப்போ 65 போகுது. பிரேக்கிங் வந்து நல்ல ஒரு பிரேக்கிங் ஸ்டாப்பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பைட்டிங் பாயிண்டோட இருக்குது. ட்ரம் பிரேக்ஸாக இருந்தாலும் பிரேக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்கள் ஃபோனை போட்டு சார்ஜ் வச்சுக்கலாம். அண்ட் டக்குன்னு யாரும் வந்து திருட முடியாது, ஒரு சின்ன நேரோ ஸ்பேஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் சொன்னேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் இவி வெஹிக்கிளோடைய நம்மளுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு ரிவ்யூ. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள், பேட்ரி, சார்ஜர் இந்த மூணுத்துக்குமா சேர்த்து ஒரு 3 years வாரண்ட்டி அப்படிங்கிறது டிவிஎஸ் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றினா ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.